ஒரு டேஸ்டியான சால்னா சோயா சங்க் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா டிஷ்க்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா தலை, மல்லித்தலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு குக் ஆகணும். இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் சைட் பை சைடு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேங்காய், கசகசா இருந்தால் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக சோம்பு. இது பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரியும் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே அது கூடவே கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது சைட் பை சைட் சோயா சங்க் ஹாட் வாட்டரில் போட்டு தனியாக சோக் பண்ணி அதுக்கப்புறமா அதை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதை இதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதோடு ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பரோட்டாவோட சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.